80களின் நாயகன் நடிகர் மோகன் அவர்கள். அந்த 80 காலகட்டங்களில் நடிகர் மோகன் என்றாலே அது வெள்ளி விழா படம்தான். நடிகர் மோகன் நடித்த பல படங்கள் 100 நாட்களை கடந்த படங்களாகவும், சில படங்கள் 175 நாட்களை கடந்த படங்களாகவும் இருந்தன. அன்றைய ரசிகர்கள் மோகன் படங்களை கொண்டாடினார்கள். அதற்கு காரணம் மோகன் படத்தில் வரக்கூடிய பாடல்கள் அத்தனையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைந்தன. மோகனுக்கு பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் உண்மையில் மோகன் பாடுவது போன்றே அன்ற ரசிகர்கள் உணர்ச்சியில் கொண்டாடினார்கள். அந்த மோகனுக்கு ஒரு காலகட்டத்தில் நடிக்கும் வாய்ப்பு குறைந்து கொண்டே வர அவர் ஒரு படத்தை இயக்க ஆரம்பித்தார். 1999 அன்புள்ள காதலுக்கு என்ற படத்தை அவர் இயக்க அவருடன் சங்கீதா, மேகா கீதா, ஆனந்த் பாப், டெல்லி கணேஷ் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடிக்க தேவா அவர்கள் இசை அமைத்திருந்தார்கள். அதே காலகட்டத்தில், அதாவது 1999 அன்புள்ள காதலுக்கு வெளியான அதே தினத்தில் நடிகர் விஜய் அவர்கள் நடித்த மின்சார கண்ணா, நடிகர் சூர்யா அவர்கள் நடித்த பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற 2 படங்களும் வெளியான. ஆனால் அன்புள்ள காதலுக்கு தோல்வி படமாக மாறியதால் நடிகர் மோகன் அவர்கள் அதோடு திரைப்படத்தை இயக்குவதையும் நிறுத்திவிட்டார். எது எப்படியோ, உண்மையில் நடிகர் மோகன் அவர்கள் ஒரு அன்றைய ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக, அன்றைய ரசிகர்கள் போற்றக்கூடிய ஒரு நடிகராக நிச்சயம் இருந்தார் என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை.